அனைவருக்கும் வணக்கம். தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வம் நம்ம கூட இருந்து அருள் புரியுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரும். தெய்வ நம்பிக்கை என்னதான் இருந்தாலும் கூட சில தெய்வங்கள் அல்லது தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்மளுடைய வீட்டிலும் நம்ம சுற்றியும் இருக்கும் அப்படிங்கிறது நம்புவது கிடையாது. அதே சமயம் தீய சக்திகள் இல்லை அப்படின்னா கூட இருப்பதாக நினைத்து பயப்படுறவங்க இருக்காங்க. அதாவது தீய சக்தி இருக்கிறது போல தெய்வ சக்தி நம்மளை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நம்ம வீட்டில் தெய்வம் இல்லாமல் தீய சக்திகள் இருக்கா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாம் இந்த வீடியோவில் பதில் காணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா சில அறிகுறிகளும், இல்லை அப்படின்னா சில அறிகுறிகளும் நான் சொல்கிறேன். இந்த அறிகுறிகளை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் எதிர்மறையான சக்திகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்புகிறீங்களா? அதாவது செய்வினை கோளாறு, யாராவது வசியம் செய்திருப்பாங்களோ, பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏதாவது நமக்கு கெடுதல் செய்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். இப்போ நம்ம இந்த தெய்வ சக்திகள் பற்றி பார்த்துட்ருக்கோம். தெய்வ சக்தி நம்ம வீட்டில் இருக்கா? நம்ம சுற்றி இருந்தாலும் கூட பல சமயங்களில் அதை நம்மளால் உணர்றது முடியாது. சில சமயங்களில் விசித்திரமாக அமானுஷ்யமான விஷயங்கள் நம்மளை அறியாமலேயே நம்ம வீட்டில் நடக்குங்க. அதாவது அது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். தெய்வ சக்தியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அதை நம்ம வீட்டில் ஏதாவது பேய் பிசாசு எதிர்மறையான கெட்டது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமும் ஒரு பய உணர்வும் நமக்கு வரும். குறிப்பிட்டு நம்ம வீட்டில் நம்ம சுற்றி தெய்வ சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகளை வைத்து தெரிஞ்சுக்கலாம். அதில் முக்கியமான அறிகுறிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இந்த காகத்துக்கு உண்டு. விருந்தினர்களுடைய வருகை, தெய்வ சக்திகளுடைய நடமாட்டம், இறந்தவர்களுடைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை நம்ம வீட்டை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அது சொல்லுவாங்க. உணவு வைத்த பிறகும் நீங்கள் துரத்துனா கூட அந்த காகம் போகாமல் உங்கள் வீட்லேயே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமாக, வீட்டில் பல்லி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா பல்லிகளுடைய நடமாட்டம் இருக்கும். ஆனாலும் அந்த நடமாட்டம் இருந்தாலும் அந்த பல்லிகள் சத்தம் போடுறத உங்களால் கேட்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெடுதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசீர்வதிக்கிறது போல வீட்டின் நிலைவாசல் அருகில் இருக்கிறத பார்க்க முடியும். பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகமாக அந்த பல்லியினுடைய சத்தம் கேட்கிறத உங்களால் கேட்க முடியும். இரவு நேரங்களில் கூட பல்லியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பெரியவர்கள் சில பல்லி சத்தம் விடக்கூடிய திசையை வைத்து அதனுடைய பலன்களை சொல்லக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த பல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் இந்த பல்லிகள் நிச்சயமாக நம்ம ஒரு குலதெய்வம் ஒரு பதிலை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த பல்லிகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம். அதே போல் நம்ம வீட்டு பூஜையில் நம்ம எதுவுமே செய்யாமல் சாம்பிராணி வாசம் வீசுவது, கற்பூர மனம் வீசுறது, விபூதி மனம் வீசுறது, இதெல்லாம் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நல்லா உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்தி கொண்ட ஒரு ஆன்மீகவாதியோ இல்லை சாதாரண மனிதராக கூட ரொம்பவே பக்தி கொண்ட ஒரு சிலர் வாய் விட்டு கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை செய்துட்ருப்போம். ஆனால் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அதில் குறிப்பாக இந்த மாதிரியான விபூதி
வாசனை, ஊதுபத்தி வாசனை, முக்கியமாக மல்லிகைப்பூ வாசனை இப்படியெல்லாம் வரும். இப்படி வரும்போது நிச்சயமாக அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் இந்த மாதிரியான நறுமணம் நம்ம வீட்டுக்கு வருது. ஆனால் மல்லிகைப்பூ வாசம் வருது அப்படின்னா சில பேர் அது வந்து ஒரு பேயினுடைய ஒரு நிலை தான், பேய் தான் வருது, அதனால தான் இப்படி இருக்கிறது, தீய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நறுமணம் வீசுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தெய்வத்தினுடைய அருள் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் மனம் வீசுறதுக்கு பதிலாக அது வந்து ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படின்னா அப்போ நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக நம்ம அக்கம் பக்கம் எதுவுமே இல்லையா, ஆனால் ஒரு துர்நாற்றம் வீசுது அப்படின்னா அங்கே ஒரு கெட்ட வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதே போல் நம்ம வீட்டில் ஒரு சில இடங்களுக்கு போனோம் அப்படின்னா திடீரென ஒரு குளுமையான ஒரு உணர்வை நம்மளால் உணர முடியும். நாம் அருகில் யாரோ இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு, யாரோ தொடுவது போன்ற ஒரு ஸ்பரிசம், இவையெல்லாம் தெய்வ சக்திகளுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். தீய சக்திகள் ஒருவேளை இருந்து நம்மை கடந்து சென்றால் அது உங்களை யாரோ தாக்குவது போல, மன வலிமையை உங்களுக்கு கெடுக்கிறது போல, உங்களை வந்து ஒரு கஷ்டத்தில் தள்ளுறது போல, ஏதோ ஒரு பாரமான உணர்வு நீங்கள் உணர்வீங்க. வீட்டில் நம்ம வந்து ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வைத்தே கூட நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா இல்லையா இதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஆவாகனம் செய்து பெரிதாக சுடர்விட்டு எரிந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். தீபத்தினுடைய சுடர் ஒருவேளை வெள்ளை நிறத்திலோ அல்லது அந்த சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்றோ தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கு உள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். அதே போல காற்றே அடிக்காத போது கூட தீப சுடரானது வேகமாக அசைவது, படபடவென சத்தமிடுவது போல இருந்தால் தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம். அதே தீய சக்தி இருந்தால் ஏற்றக்கூடிய தீபம் அணைந்து கொண்டே இருக்கும். இதை நாம் சினிமாலெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம், ஏற்றக்கூடிய தீபம் அணையிறத. ஆனால் அதெல்லாம் சாதாரணமாக இல்லைங்க. அனுபவ ரீதியாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தான் இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்குது. குறிப்பிட்டு நம்ம வீட்டில் நிம்மதி குலைந்து போகிறதுக்கு முதல் காரணமாக நம்மளுடைய வீட்டில் தெய்வ கடாட்சம் குறைந்து போகிறது தான். தெய்வ கடாட்சம் வீட்டில் குறையும் போது நாம் ஒரு தவறை செய்யக்கூடாது. குறிப்பாக நம்ம வீட்டை அசுத்தமாக வச்சுருக்கக்கூடாது. வீட்டில் எப்போதும் தெய்வீக வாசம் வீசிக்கொண்டே இருக்கணும். பெரும்பாலும் இது நம்மளுடைய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான். சரி, எந்தெந்த அறிகுறிகள் மூலமாக நம்மளுடைய வீட்டில் சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வீட்டில் திடீரென நிலைவாசல் கதவுல பழுது ஏற்படுதோ அந்த வீட்டில் எதிர்பாராத கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது. எதிர்பாராமல் நிலைவாசல் கதவுல ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அதை உடனடியாக நீங்கள் சரி செஞ்சுடுங்க. அடுத்தபடியாக நிலைவாசல் மர சட்டத்தில் எறும்பு புற்று, கரையான் புற்று, இந்த மாதிரி புற்று வரவே கூடாது. சில வீடுகளில் நிலைவாசல் படியை துளைத்து வாசல் காலுக்கு பக்கத்திலேயே எறும்புகள் ஓட்டையை போட்டு புற்று வைக்கிறத பார்க்குறோம். இப்படி இருந்தால் அந்த புற்றை உடனடியாக அகற்றி அந்த நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய துவாரங்களை பசை போட்டு அடைத்து விடுறது நல்லது. இதெல்லாம் ஒரு எதிர்மறையான ஒரு கெட்டதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே சிவப்பு நிறம் கொஞ்சம் பெரிய எறும்புகள் அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது சாரசாரியாக இந்த எறும்புகள் வீட்டுக்குள்ளே வர தொடங்கினா நம்மளுடைய வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை கரையான் அரிப்பு இருக்கவே கூடாது. அது வீட்டுக்கு ஆகாத ஒன்று. சில பேர் வீடுகளில் மூட்டை பூச்சி பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அதிகமாக இந்த பிரச்சனை இருக்கும். மூட்டை பூச்சிகள் நம்ம வீட்டில் அதிகமாக இருந்தாலும் அது வீட்டிற்கு தரித்திரத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் அதையும் உடனடியாக சுத்தம் செய்வதே நல்லது. நாம் இந்த மாதிரியான சொன்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக எதனால் வரும் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நம்ம வீட்டை சுத்தம் செய்யாமல் அசுத்தமாக வச்சுருக்கும் போது கண்டிப்பாக இது மாதிரி வரும். இதெல்லாம் தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எந்த வீடு அசுத்தமாக இருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே வறுமையும் தரித்திரமும் பிடித்து கொள்ள தான் செய்யும். ஆக நாம் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் தெய்வ சக்தி இருக்கிறத உங்களால் உணர முடியும். ஒரு வீட்டில் சண்டை வர்றதுக்கான அறிகுறிகள் தெரிந்து விட்டது. முதல்ல நம்ம என்ன செய்கிறது, வீடு முழுவதுமாக தலைகீழாக புரட்டி போட்டு சுத்தம் செய்யுங்க. முடிந்தால் புதிதாக சுண்ணாம்பு அடித்திடுங்க. வீட்டுக்குள்ளே மணக்க தூபம் போடுங்க. மருதாணி விதை, வெண்குங்குளியம், வாசனை நிறைந்த சாம்பிராணி இவைகளை போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் மூளை முடுக்குகளில் காண்பித்து விடுங்க. இது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சண்டையும் பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். தினமும் குலதெய்வத்தை நினைத்து தீபம்
ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இதுவே மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் எந்த வீட்டில் தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்கும், எந்த வீடுகளில் தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்காது, இது போன்ற தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.